திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபக்கல்லை சலவைக்கல் என்று கூட கோயபல்ஸ் பிரச்சாரம் செய்வார்கள் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். திமுக கோயபல்ஸ் பொய் பிரச்சாரத்தை யாரும் வென்றது கிடையாது. அதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க முயன்றபோது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவர் உதயகுமார் மர்மமான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்டார். இதற்கு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பிய போது அந்த மாணவனின் தந்தையை வைத்து என் மகன் அல்ல என்று கூற வைத்தனர். அப்படியென்றால் அந்த இறந்த மாணவர் பெயர் என்ன, அவர் உடலை எடுத்து சென்றது யார் என்ற கேள்விக்கு இதுவரை 50 ஆண்டு காலமாக விடை கிடைக்கவில்லை என்று RP உதயகுமார் கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். கோயபல்ஸ் பிரச்சாரம் செய்வதிலே உலகிலேயே திமுகவை யாருமே இதுவரை வென்றது கிடையாது, இனிமேல் வெல்ல போவதும் கிடையாது. அதற்கு தமிழகத்திலே பல உதாரணங்களை நாம் வரலாற்றிலே பார்த்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். அதிலே சிலவற்றை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே கலைஞர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய போது அதை எதிர்த்த உதயகுமார் என்ற மாணவர் மர்மமான முறையிலே அடித்து கொல்லப்பட்டார். அது குறித்து எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பிய போது அம்மாணவனின் தந்தையை விட்டு இறந்து போனது தன் மகனே அல்ல என்று கூற வைத்தார் திமுகவுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அப்படி என்றால் இறந்த மாணவன் யார், அவனது பெயர் என்ன, அந்த உதயகுமாரின் உடலுக்கு உரிமை கோரி எடுத்து சென்றவர்கள் யார் என்பது போன்ற பல்வேறு வினாக்களுக்கு ஏதோ 50 ஆண்டுகள் கடந்த பின்பும் இன்று வரை விடை கிடைத்த பாடில்லை. அதே போன்று 525 வாக்குறுதிகளை தேர்தல் நேரத்திலே தந்தார்கள். 10% கூட அவர்கள் அதை நிறைவேற்றவில்லை. ஆனால் 100% நிறைவேற்றிவிட்டோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பச்சை பொய்யை அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். அதிலே குறிப்பாக நிறைவேற்றிய வாக்குறுதிகளை மகளிர் உரிமை தொகை எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவருடைய வாக்குறுதி ஆளுகிற கட்சிக்கு, முதலமைச்சருக்கு ஞாபகம் வருகிறது. 2021 கொடுத்த வாக்குறுதி நாடாளுமன்ற தேர்தல் 2024 வருகிற போதுதான் மகளிர் உரிமை தொகை ஸ்டாலின் அவர்களுக்கு ஞாபகம் வந்து அந்த திட்டத்தை துவக்கினார்கள். இப்போது சட்டமன்ற தேர்தல் வருகிற காரணத்தினால 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிற காரணத்தினாலே இன்றைக்கு பல லட்சம் பேர்களுக்கு நாங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுக்க போகிறோம் என்று விளம்பரம் செய்து செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள்.